சித்ராஜர் ஸ்வீட்டில் என்ன சாப்பாடு பார்த்துடலாம். சூடான சாதம். இன்னைக்கு முருங்கைக்காயிலிருந்து சதை பகுதியை எடுத்து இன்னைக்கு தொக்கு பண்ணியிருக்கேன். யூடியூப்லேயும் ஷார்ட்ஸ்லேயும் நாளைக்கு வந்துடும், பார்த்துக்கோங்க. இந்த கிரேவி எப்படி வச்சேன்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கேன். அதில் என்னென்ன பொருள் சேர்த்துருக்கேன்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். முருங்கைக்காய் சதையில் முருங்கைக்காய் அதிலிருந்து சதை எடுத்து தொக்கு பண்ணியிருக்கேன். அப்படி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். கெட்டியான தயிர், முட்டை ஆம்லேட்டு, அவிச்ச முட்டை உடஞ்சி போச்சு, அதை நம்ம கண்டுக்கிறக்கூடாது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸ் போயிட்டு வந்துடுறேன். இன்ஸ்டாவில், ஃபேஸ்புக்கில், இந்த சேனலுக்கும் எல்லா சேனலுக்கும் எனக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சித்ராஜலட்சுமிக்கு முருங்கைக்காய் தொக்கு, முருங்கைக்காய் சதை இதிலேருந்து எடுத்து முருங்கைக்காயிலேருந்து சதை எடுத்து தொக்கு பண்ணியிருக்கேன். எப்படி ஒரு டேஸ்ட்டில் இருக்குன்னு பார்த்துலாம். அப்படியே நல்லா பிசைஞ்சு விட்டு முருங்கைக்காய் உள்ளே இருக்கிற சதையை மட்டும் எடுத்து தொக்கு பண்ணியிருக்கேன். சொர்க்கம் செம்ம பா, சொர்க்கம் அம்பிட்டு ஒரு ருசிங்க. சப்பாத்தி, சாப்பாடு, இட்லி, தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். பாருங்க, ஒரு கீழே கேமரா வச்சுருக்கேன். அந்த வழியில் காட்டை க்ளீன் பண்ணிடுவேன். போட்டு சாப்பிட்டு நல்லா பெரட்டி ஒரு வாய் எடுத்து வச்சு சொர்க்கம். தொட்டுக்கிற எதுவுமே தேவையில்லை, அதையே எப்படி வச்சு சொர்க்கண்டா. அவ்வளோ ருசியாக இருக்குங்க. அதிலேயே போட்டு நான் வச்சுருக்க கிரேவியே ஒரு 7-8 பேர் தாராளமாக சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு இருக்குது. போட்டு அதிலேயே கொஞ்சம் போல் போட்டு பரட்டி சாப்பிட்டுக்கலாம். ஆஹா, அருமை ருசி. சொர்க்கம். வேறு வழியில் இந்த கையில் தான் எடுத்தாகணும். போட்டுட்டு அப்படியே போட்டு பிசைஞ்சு அருமை. சொர்க்கம். ஆஹா, சாதத்தில் கெட்டியான தயிரை ஊற்றிட்டு ஒரு பழக்கம் இருக்குது. இந்த முருங்கைக்காயிலேருந்து எடுத்த சதைப்பகுதியை எடுத்து தொக்கு, அதையும் இது கூட சேர்த்து நல்லா பிசைஞ்சு அருமையான டேஸ்ட்டில் இருக்கு. பாப்பா சொல்லவா வேணும். சொர்க்கம்டா, சொர்க்கண்டா. என்னுடைய ஸ்டைலு தாங்க. என்ன சாப்பிட்றதுல நம்மளுக்கு டீசெண்ட்டு. அட போங்கப்பா. முருங்கைக்காய் தொக்கை ட்ரை பண்ணி பாருங்க.
எல்லாத்துக்கும் சூட் ஆகுறோம் தொக்கு பையன். சொர்க்கம். அருமை. கேமரா பிடிக்கலாம் ஆள் இல்லை, நம்மளே பார்த்துக்கலாம். நம்மளால முடியாது, எதுவும் இல்லை. சித்ராஜலட்சுமிக்கு சப்ஸ்கிரைப், சப்போர்ட், லைக், ஷேர், கமெண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க.